என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் 18 வயது இளம்பெண் கார் ஏற்றிக் கொல்லப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கண்கூடா பார்க்க தான் போறீங்க. நெட்டூர் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்ற 6 பேரை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 4 பேர் அறிவாளால் தாக்கியதில் அவர்கள் கை கால்களில் விட்டு விழுந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கண்கூடா பார்க்க தான் போறீங்க. கோவையில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. மயிலாடுதுறையில் எதிர்வீட்டில் வசித்து வந்த கணவன், மனைவி, மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரையும் அறிவாளால் வெட்டிய திமுக கவுன்சிலரின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கண்கூடா பார்க்க தான் போறீங்க. இரவு நேரத்தில் வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த திருமுருகனை 6 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொண்டிருக்கிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. திருச்சி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் போது உயிரிழந்த புதுக்கோட்டை செவிலியர் மாணவியின் உடல் சொந்த கிராமமான மணக்குடிப்பட்டியில் அடக்கம் செய்யப்பட்டது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. தூத்துக்குடியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்கூடா பார்க்க தான் போறீங்க. அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகே பகுதியில் இளம்பெண்ணை வாலிபர் ஒருவர் கல்லால் கொடூரமாக தாக்கிய நிகழ்வு தற்போது வைரலாகி வருகிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கஞ்சா கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. கோவை தொண்டாமுத்தூர் அருகே இளம் பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்கூடா பார்க்க தான் போறீங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் கடத்தி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட கொடூர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா